ஒவ்வொரு நாளும் நம்ம காலைல ஏஞ்சிக்கிறதே நமக்கு எவ்வளவு பெரிய ஒரு gift தெரியுங்களா? பைபிள்ல ஏசாயா 50 அதிகாரம் 4வது வசனத்துல நம்ம வாசிக்கும் பொழுது, காலைதோறும் அவர் நம்மளை எழுப்புறாரு, நம்ம காது பட அவர் நமக்கு பேசுறாரு, நம்ம செவிகள் கேட்க அவர் நமக்கு பேசுறாரு அப்படின்னு நம்ம வசனத்தை வாசிக்கிறோம். எத்தனையோ பேர், லட்சக்கணக்கான பேர் பார்த்தோம் அப்படின்னா, நைட்டு தூங்குனாங்க அப்படின்னா காலையில சில நேரம் ஏந்திக்கிறது இல்லை. நிறைய பேருக்கு இந்த லைஃப் ஒரு கிஃப்டாவே இருக்கிறது இல்லை. கசப்போட, வெறுப்போட நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். நைட்டு நம்ம படுப்போம், அடுத்த நாள் காலையில ஏந்திரிக்கிறதே ஏன்டா நம்ம ஏந்திரிக்கிறோம் அப்படின்னு வெறுப்போட சில நேரத்துல நம்ம ஏந்திரிப்போம். நைட் நம்ம நிறைய டென்ஷன்ஸ் இருக்கும். மேனேஜர் நமக்கு டென்ஷன் கொடுத்துருப்பாங்க, இல்லை ஆஃபீஸ்ல நமக்கு ப்ரெஷர் இருக்கும். இந்த மாதிரி நிறைய டென்ஷன்ஸ், கோவங்கள் இதெல்லாம் நம்ம நைட்ல வச்சுக்கிட்டே அடுத்த நாள் ஏந்திரிக்கிறதே ஒரு பெரிய ஒரு டாஸ்கா நமக்கு இருக்கும். அடுத்த நாள் ஏந்திரிச்சு நம்ம போறது, அடுத்து நம்மளை கெட் பேக் பண்றதே ஒரு பெரிய விஷயமா நமக்கு இருக்குது. இப்படி இருக்கிற சூழ்நிலையில தான் காட் நமக்கு என்ன சொல்றாருன்னா, காலைதோறும் நம்மளை அவர் எழுப்புறாராம். நம்ம ஏஞ்சிக்கிறதே ஒரு பெரிய ஒரு கிஃப்ட். எத்தனையோ பேர் காலையில ஏந்திரிக்கிறது இல்லை, அடுத்த நாளை பார்க்கறது இல்லை, மறிச்சு போயிடுறாங்க, இல்லாம போயிடுறாங்க. ஆனா கடவுள் நமக்கு இந்த கிஃப்டை கொடுத்துருக்காரு. நமக்கு ஒரு பெரிய டாஸ்கை கொடுத்துருக்காரு. நம்ம லைஃப் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கிஃப்ட். நம்ம அதை அபியூஸ் பண்ணாம காலையில நம்ம எழுந்திக்கிறதே ஒரு பெரிய கிஃப்ட். ஒரு புத்துணர்ச்சியோட நம்ம எழுந்திரிக்கணும். அதுக்கு சூப்பரான ஒரு விஷயத்த பைபிள் நமக்கு சொல்லுது. சங்கீதம் 147 8வது வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது என்ன அப்படின்னா, காலைதோறும் புதிய கிருபை அவர் நமக்கு தராராம். புதிய கிருபை அப்படின்னா என்னன்னா, ஒரு நியூ கிஃப்டை நமக்கு தராரு. அவர் நமக்கு அந்த கிஃப்டை கொடுக்கறதுனால நம்ம நம்மளோட லைஃப் இன்னும் பியூட்டிஃபுல்லா வாழ்றதுக்கு அவர் நம்மளோட கூட இருந்து ஹெல்ப் பண்றாரு. நான் உன்னோடு கூட இருக்கிறேன், பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உனக்கு துணை நிற்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அதுவே ஒரு பெரிய கிஃப்ட். இந்த வாழ்க்கை ஒரு பெரிய கிஃப்ட்டுங்க. அவர் நமக்கு இந்த கிஃப்டை கொடுத்துருக்காரு. நம்ம இந்த கிஃப்டை திரும்பி அவருக்கு நம்ம கொடுக்கணும். நல்ல வாழ்க்கை நம்ம வாழ தேவன் நமக்கு துணை செய்வாராங்க.